வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது கடந்த பதிவுகளில் எல்லாமே ராஜா காயர் மேனுஃபேக்சரர் நம்மக்கிட்ட அருள் செல்வன் அவர்கள் அவருடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் பற்றி காட்டியிருந்தார். அதே மாதிரி அவர் ஓனாக எத்தனை மிஷின் அதே அவர் யூனிட்டில் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது கடந்த பதிவுகளில் பார்த்துருந்தோம். எப்படி அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எப்படி அது பயிற்சிகள் கொடுத்து அவங்க எவ்வளோ மாதிரி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, மிஷினை ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ புதுசாக தாமோதரன் என்டர்பிரைசஸ் சேலம் மாவட்டம் சின்ன சீரகாப்படியில் புது யூனிட் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்மளை வெல்கம் பண்ணதுனால நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த பிளேஸில் இப்போ இவங்க லேர்னராக இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி பயிற்சி கொடுத்து எப்படிலாம் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு அருள் செல்வம் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி பயிற்சிகள் கொடுத்துருக்கீங்க, இவங்க என்ன மாதிரி கற்றுன்னு இருக்காங்க? பொதுவாக நான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான ஒரு கருத்து ஒன்று சொல்லிடுறேன் சார். நம்ம கயிறு திரிக்கிற இயந்திரங்கள் வாங்குறவங்க யாரும் பெரும்பாலும் பயிற்சி எடுத்துக்கிறது இல்லைங்க சார். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அந்த மிஷினோட பேர்லேயே ஆட்டோமேட்டிக் 2-play காயர் ஸ்பின்னிங் மிஷின் அப்படின்னு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கின் அந்த வார்த்தை வரதுனாலவே பொதுவாக நம்ம கிராமங்களில் இந்த இயந்திரம் வாங்குறவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நாரை அள்ளி பின்னாடி போட்டோம் அப்படின்னா முன்னாடி கயிறா நிற்கும். அது மாதிரி ஒரு தவறுதலான ஒரு புரிதலோட இயந்திரங்களை வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போயிட்டு சரியான முறையான உங்களுக்கு அவங்க அந்த ட்ரைனிங் இல்லாததுனால நிறைய சிரமப்படுறாங்க. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்களை குறை சொல்றாங்க, அல்லது தொழிலை குறை சொல்றாங்க. நாங்கள் மிஷின் வாங்கணும், மிஷின் ஓட்ட முடியல, இயந்திரங்கள் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது, சரியான சந்தை இல்லை, மார்க்கெட் இல்லை, லாபம் இல்லை, நார் எங்க வாங்குறது எங்களுக்கு தெரியல, நார் சரியான அளவுக்கு எங்களுக்கு எடுக்க தெரியல. அதாவது 2-play ஸ்பின்னிங் மிஷின் போடுறோம் அல்லது 3-play ஸ்பின்னிங் மிஷின் போடுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல குவாலிட்டி உள்ள நார் அவங்க ஃபைபர் பர்ச்சேஸ் பண்ணாதான் அவங்க ஃபைபர் யூனிட்டை ரன் பண்ண முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி பகுதிகளில் அல்லது பொள்ளாச்சி சுற்றுவட்ட பகுதிகளில் நிறைய யூனிட்டுங்க சைனாவுக்கு நாரை ஏற்றுமதி பண்றாங்க. அது போன்ற நாறு குறைவான விலையில இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு 2-play மிஷின்ல போட்டுக்கிட்டு எனக்கு மிஷின் ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மல்லு கட்டுறாங்க. இது ஒரு தவறுதலான ஒரு செய்முறைங்க. சார் ராஜேந்திரன் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவர் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி பேசின பதிவுல சொல்லியிருந்தாரு, கயிறும் போட்டிருக்கேன், அரைக்கா பிளைட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சார் அவரோட நிறுவனத்துக்கு ஒரு சூப்பர்வைசரை படிச்சவரை பிஇ படிச்சவரை வேலைக்கு பணியமர்த்தி இருக்கிறாரு. அது இல்லாம முன்னாடி பதிவெல்லாம் நம்ம ஏற்கனவே நீங்க டாக்டர் விவசாயத்துல இருந்து கேட்டிருந்தீங்க, இந்த இயந்திரத்தை பெண்கள் செய்ய முடியுமா, ஓட்ட முடியுமா, மிஷின் ரன் பண்ண முடியுமான்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தீங்க. நீங்களே கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டீம் எல்லாமே இவங்க கயிறு மிஷின் ப்ரொடக்ஷன் பண்ற யூனிட்டுக்காக வேலைக்காக வந்திருக்கவங்க தான். எல்லாருமே பெண்கள். இவங்க குறிப்பா ஒரு சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட வயது என்னங்கிறது உங்களால கணக்கு போட்டுக்க முடியும். ஸோ இவங்கள கடந்த ஒரு 15 நாளா எங்களோட நிறுவனத்துல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு தாமோதரன் என்டர்பிரைசஸ் முழுக்க முழுக்க அவங்களோட சொந்த செலவுல டெய்லியும் இங்க சேலம் சின்ன சீரகாபாடியில இருந்து எங்களோட ஃபேக்டரி இருக்க இரும்பாலை பகுதியில பக்கத்துல இருக்கிற எங்களோட கிராமத்துக்கு எங்களோட ஃபேக்டரிக்கு டெய்லியுமே ஆட்களை ஒரு டெம்போ டிராவலர் வச்சு தினமும் காலையில கொண்டு அங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இறக்கி விட்டுட்டு அதே வண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு ஈவினிங் கூட்டு அவங்களை வீட்டுல சேஃபா சேர்த்து அவர் முறையா தொழிலை இதை கத்துக்கிட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இதை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு தான் சொல்லுவேன், அது செலவு பண்ணாருன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் அது முதலீடு தானே தவிர அது செலவு கிடையாதுங்க. இதுல இவங்க எல்லாமே மெஷினை நம்ம எப்படி ரன் பண்ணணும், என்னென்ன இதுல டிஃபிகல்ட் இருக்கு, என்னென்ன செய்முறை இருக்கு, என்ன தவறு செய்யக்கூடாது, என்ன செய்யணுங்கிறதையெல்லாம் எங்களோட கம்பெனியில இவங்க ஒரு 15 நாளா எங்க ப்ரொடக்ஷன் யூனிட்ல கயிறு திரிக்கிற ப்ரொடக்ஷன் யூனிட்ல எங்களோட மிஷின் ஓட்டுற எம்ப்ளாயிஸ் கூட ஒவ்வொருத்தங்களும் இவங்களை விட்டுருந்தோம். இவங்க அதுல எல்லாமே முறையா கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாரும் இவங்க இதை முழுமையா கத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 60 to 70% தான் இவங்க அந்த வேலையில இவங்க கத்துக்கிட்டு இருந்திருக்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அங்க எக்ஸ்பர்ட்ஸ் இந்த மிஷினை ஓட்டிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மிஷின் ஓட்ட தெரிந்த நபர்கள் தான் அங்க எங்களோட கம்பெனியில வேலை செய்யறாங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க கத்துருக்கப்ப
இவங்க வந்து இவங்களுக்கு பார்க்கும்போது அது வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸா தான் தெரிஞ்சிருக்கும். என்னவோ கயிறு கட்டானுச்சுன்னா நாசில்ல இருந்து வெளியே கயிறு எடுக்கிறாங்க, ஜாயின் பண்ணி விடுறாங்க, போகுது, நரம்பு கட்டாடுச்சுன்னா எடுத்து போட்டுறாங்க, அந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இதுல வந்து சின்ன சின்ன டிஃபிகல்ட்டும் இவங்களுக்கு இனிமேல தான் இது தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்ப எந்த ஒரு ஹெல்ப்பரோட அல்லது எந்த ஒரு சர்வீஸ் டெக்னீஷியனோட ஹெல்ப்பும் இல்லாம இவங்களே இப்ப ப்ரொடக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் இவங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபிள்யூ ஷீட் ட்ரேல வந்து நார் கொட்டும் போது அந்த நார் வந்து அந்த நரம்புக்குள்ள டிராவல் ஆகாம நிற்கும். அது எதனாலங்கிறத கண்டுபிடிக்கணும். அல்லது நாசில்ல டிப்பு கண்டு விழுந்திருக்கலாம், அது தெரியாம போகலாம். டிப்பு கரெக்டா டைட்டு எல்லாம் மேனேஜ் பண்ணணும். அல்லது அந்த ஸ்ப்ரிங்கோ அல்லது ரப்பர் பேண்டோ வந்துட்டு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது லூஸ் ஆக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை டைட்டை வந்து செக் பண்ணணும். அல்லது பாபின் மாட்டின பின்னாடி அவருக்கு வந்து அந்த ஸ்டெப் புள்ளின்னு உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடி பதிவுல சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டெப் புள்ளியில வந்து டைட்டு லூஸை வந்து சரியா வைக்க தெரியாம மேபி இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து ட்ரைனிங் எடுக்கும்போது அங்க எக்ஸ்பர்ட்ஸோட இருந்ததுனால இவங்க வந்து அதை டைட்டா லூஸை வந்து இவங்க செக் பண்ணப்போ அது சரியா இல்லை அப்படின்னா அவங்க வச்சு கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ மிஷினை போட்ட உடனே உங்களுக்கு மிஷின் ஓடிட்டு இருந்திருக்கும், தொந்தரவு இது இவ்வளவு நாள் தெரிஞ்சிருக்காது. இப்போ அவங்க அதை தனியா எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம விட்டப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அது ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்க ஆரம்பிக்கும், அல்லது ஒரு வாரம் கூட ஸ்ட்ரகிள் இருக்கலாம். இவங்க வந்து அதை தவிர்க்கிறதுக்கு அதுல இருந்து இவங்க கத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவா நீங்க வந்து மிஷின் ஓட்டும் போது கட் ஆகுது, கயிறு வரல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன், டென்ஷன் ஆகாதீங்க. முறையா வந்து பொறுமையா உட்கார்ந்து யோசிங்க. பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சுட்டு என்ன பண்ணுது, அங்க நம்ம செய்யும் போது இதை வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க, அல்லது நமக்கு சொல்லி கொடுக்காட்டி அவங்க என்ன இதுக்காக பண்ணனாங்க அப்படிங்கிறத முறையா உட்கார்ந்து நீங்க பொறுமையா கவனமா இதை சிந்திச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க தாராளமா இதை செஞ்சுக்கலாம். பதட்டப்படக்கூடாது. பதட்டப்பட்டு நீங்க மிஷின் ஆஃப் பண்றதுக்கு சிகப்பு கலருக்கு பதிலாக பச்சை கலரை அழுத்திட்டு மிஷின் நிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரேமை பிடிக்கிறது அல்லது நாசில்ல கொண்டு போய் கையை வைக்கிறது, அந்த மாதிரி எந்த ஒரு தவறுதலான வேலையும் நீங்க செஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா சார்கிட்டயோ அல்லது சூப்பர்வைசர்கிட்டயோ நீங்க சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு அவங்க தொடர்பு கொண்டு கேட்பாங்க. அவங்களுக்கு நாங்க இந்த விளக்கத்தை சொன்னோம் அப்படின்னா அவங்க உங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால பதட்டப்படக்கூடாது. எந்த ஒரு தொழிலை நீங்க கத்துக்கும் போதும் பதட்டப்படக்கூடாது. பதட்டப்படாம வேலையை நீங்க கத்துக்குவாங்க. ஏற்கனவே நீங்க பழகின வேலை, அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நீங்க தாராளமா ஒரு வாரத்துக்குள்ள நீங்க ஃபுல் ப்ரொடக்ஷன் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சார், நம்ம மிஷின்ல பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டர்களுக்கு வந்து என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது மிஷின்ல பொறுத்த வரைக்கும், அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லிருங்க. கண்டிப்பா சார். மெஷின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல எங்க கம்பெனியில் நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லாம் ரொம்ப பழக்கப்பட்டவங்க. மேனுவல் ஃபீடிங்ல, அதாவது கையில நார் உதறி வச்சு மெஷின் ஓட்டுனதுல இருந்து பழகினதுனால அவங்க கையில நார் உதறி வச்சு பழகினவங்கன்னு சொல்ல முடியாது, அது தப்பான ஒரு விஷயம். கைப்பழதன்னு சொல்லுவாங்க. கூடை வயிறுக்கு முன்னாடி கூடையை கட்டிட்டு கையில வந்து கயிறை திரிச்சவங்க அவங்க எல்லாம். அவங்க அப்போல இருந்து இந்த கயிறு தொழில இருக்கவங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முள்ளு நாங்க லோக்கல்ல கிராமத்துல நாங்க லோக்கலா சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா முள்ளு ட்ரம்னு சொல்லுவோம். இந்த முள்ளு ட்ரம்மை போடாம மிஷின் வேலை செஞ்சிருப்பாங்க. நீங்க எங்க ஃபேக்டரியிலயும் வேலை செய்யும் போது பார்த்திருப்பீங்க, இந்த நீடில் காம்பிங்க்கு, இந்த முள்ளு காம்பிங்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கூட வந்து கவர் போட்டிருக்க மாட்டாங்க. அது வந்து அவங்களை எங்களால திருத்த முடியல. திருத்தணும்னு நினைச்சோம்னா வேற ஃபேக்டரிக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அதனால நாங்க அவங்களோட போக்கிலேயே விட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அது வந்து ஒரு சேஃப்டி இல்லாதது, உங்களோட உடலுக்கு வந்து அது சேஃப்டி இல்லாதது. அதனால எப்பவுமே இந்த வந்து கவரை போட்டுக்கோங்க. கவரை எடுத்துட்டு வேலை செய்யாதீங்க. தினமும் ஒரு முறை சாயங்காலம் நீங்க ஷிப்டை முடிச்சுட்டு போகும்போது அந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற பேபி நாரை மட்டும் கிளீன் பண்ணிட்டு, தேவையில்லாத அழுக்குகள் பித்து ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை மட்டும் கிளீன் பண்ணிட்டு மிஷினை தொடச்சிட்டு கவரை மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிஷினை ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல வந்து நீங்க நரம்பு வந்து டைட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதுல வந்து பழைய பேரிங்களை வந்து கட்டி தொங்க வச்சிருப்போம். அதோட வெயிட் கரெக்டா ஈவனா வரணுங்கிறதுக்காக வேண்டி பழைய வெயிட், ஒரு 100 கிராம் உள்ள வெயிட் உள்ள ஒரு பொருளையோ அல்லது உங்ககிட்ட இருக்க ஈஸியா கிடைக்கக்கூடிய ஏதோ வேற ஒரு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஜல்லி கூட நீங்க கட்டி தொங்க வைக்கலாம். அந்த மாதிரி இருக்க அந்த நரம்பு வந்து டைட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நரம்பு எடுத்து டபிள்யூ ஷீட்ல போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நரம்பு உள்ளுக்குள்ள வருது. உங்களுக்கு நிறைய பேர் இதுல வந்து சார் இதை கொஞ்சம் கவனமா கொஞ்சம் நல்லா காட்டிடுங்க சார் நேயர்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீடில் காமிங்ல சார் கயிறு பொதுவா நாங்க கட்டுவோம் சார். இந்த கயிறு எதுக்காக அப்படின்னா இந்த டபிள்யூ ஷீட் ட்ரேங்கிறது வந்து ஒரு கூம்பு வடிவில் உள்ளுக்குள்ள வந்து ஒரு 3 கூம்பு இருக்கும் சார். அந்த 3 கூம்பு வடிவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார் கொட்டும் போது இது தேங்கி நின்று உங்களுக்கு கொஞ்சம் தேங்கி நின்னதுக்கு அப்புறம் பல்கா ஒட்டுக்கா உங்களுக்கு பல்ட்டி அடிக்கும் போது உங்களுக்கு இந்த கயிறு சுத்திட்டு வர இடத்துல உருண்டை கட்டிட்டு வந்து
உங்களுக்கு நாசில்ல மாட்டி கட் ஆகும் சார். அது நடக்காம இருக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த 3 கூம்பு வடிவத்துல இருக்கிற இந்த 3 கூம்பு வடிவு நேர் மட்டும்தான் கயிறு இருக்கணும். அதே போலதான் இந்த புள்ளியில இந்த எண்டு அந்த எண்டு மட்டும் ஒவ்வொரு கயிறு கட்டுவோம். இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு இந்த பைப்ல வந்து சைடுல நார் தேங்கும் சார். பேபி ஃபைபர் வந்து அந்த காத்துல ஏர்ல பறந்து உங்களுக்கு பஞ்சு மாதிரி உள்ளுக்குள்ள பிடிக்கும். அது பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா கன்வேயர்ல ஏறி கன்வேயர் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து நடக்காம இருக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த எண்டும் 2 கயிறு, இந்த டபிள்யூ ஷீட் ட்ரேல அந்த கூம்பு வடிவத்துல இருக்கிற அந்த நேருக்கு மட்டும் 3 கயிறு. இது 5 கயிறு மட்டும்தான் கட்டணும். தேவையில்லாம நிறைய கயிறு வந்து கட்ட வேணாம். நிறைய இடத்துல நாங்க போய் பார்த்திருக்கோம். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கயிறு வந்து ஒவ்வொரு முள்ளு பட்டையிலையும் அல்லது கட்டையில நீடில வந்து பிக்ஸ் பண்ணி இருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷினுக்கு குறைஞ்சது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 கயிறாவது இருக்கும் சார். சார் இந்த இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு இரும்பு நீடில வந்து நாரை உங்களுக்கு அடிச்சு எடுத்து கொடுக்காம இந்த கயிறுல அடிச்சு எடுத்து கொடுக்காதுங்க சார். நிறைய 2 பிளே யூனிட் அல்லது 3 பிளே யூனிட் வச்சிருக்கவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த நீடில் அடிச்சு கொடுக்காம தான் இந்த கயிறு வந்து நாரை எடுத்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறுதலான புரிதலோட நிறைய கயிறு கட்டி வைக்கிறாங்க. அது கட்டி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கயிறு சுருண்டு வர இந்த ட்ரேவோட ஓப்பன் வாய் இருக்கு இல்லைங்களா, இந்த வாயில வரக்கூடிய நாரை தூக்கி உங்களுக்கு வெளியே அடிக்க ஆரம்பிக்கீங்க. ஸோ அப்ப வந்து கயிறு வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனா வராது. நீங்க நினைக்கிற மாதிரி மோட்டா கயிறு எடுக்க முடியாது. அதனால வந்து இந்த கூம்பு வடிவத்துக்கு நேருக்கு மட்டும் நீங்க கயிறை கட்டுங்க. அடுத்தது நீங்க இங்க நாசில்ல வரீங்க. நாசில்ல வரும்போது நாசிலோட ஸ்ப்ரிங் டென்ஷன் இதை வந்து நீங்க சரியா முறையா யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த நாசில்ல கார்னர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்ல வரைய சில்லாடன்னு சொல்லுவாங்க. அந்த ஓடு மேல் ஓடு இருக்கு இல்லைங்களா, தேங்காயில வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் ஓடு அந்த பச்சை கலர் ஓடு இருக்கும். நம்ம காய் வந்து கிடப்புல போட்டாங்க அப்படின்னா காஞ்சிடும். அதுல அந்த வரமட்டையில வரக்கூடிய அந்த சில்லாடை சிதிருன்னு சொல்லுவோம் நாங்க லோக்கல்ல. அந்த சிதிருங்க வந்து இந்த முனையில அடைச்சிச்சு அப்படின்னா நாசில் ஓடும் போது அந்த மவுத் வந்து ஓப்பன் ஆகிக்கும் சார். அந்த மவுத் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரேல வந்து கயிறு முறையா சுத்தி சுழண்டு வராதுங்க. சுழண்டு வராத பட்சத்துல உங்களுக்கு கயிறு வந்து ஏறு பிரின்னு சொல்லுவோம். பின்னல் வந்து உங்களுக்கு முறையா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஏறு பிரியா வரும், இல்ல கண்டினியூவா கயிறு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகாதுங்க. அதை வந்து முறையா அவங்க வந்து கவனம் செலுத்திக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த நாசில் பிளாக்ல எல்லாம் பேரிங் போயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அடிக்கடி கயிறு கட் ஆகும். இந்த நாசிலோட டென்ஷனை வந்து அவங்க ரப்பர் பேண்டோ அல்லது ஸ்ப்ரிங்கோ ஓவர் டைட்டு கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி கட் ஆகும். அதை வந்து அவங்க முறையா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் மிஷினுக்கு எங்கெங்க அந்த உற்பத்தியாளர் வந்து ஆயில் கொடுக்க சொல்றாரோ அதை வந்து முறையா டெய்லியும் ஒரு 5 முறையில இருந்து 10 முறையாவது அவங்க ஆயில் கொடுத்தாங்க அப்படின்னா மெஷின் வந்து நீண்ட நாளைக்கு அவங்களுக்கு உதிரி பாகங்கள் வந்து அவங்களுக்கு உழைப்பு கொடுக்கும். இல்லாட்டி குறுகிய காலத்துல வந்து அது தேய்மானம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி மெஷினை டெய்லியும் வந்து சுத்தம் செய்யணும். எதுக்காக சுத்தம் பண்ணோம் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியும் அவங்க வந்து அதை ஒரு ப்ராசஸா செய்யும் போது எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். அதை அவங்க செய்யாத பட்சத்துல ஒரு நாளைக்கு மிஷினை கூட்டும் போது ஒரு ஸ்க்ரூவோ அல்லது ஒரு போல்ட்டோ ஒரு நட்டோ ஏதோ ஒரு பொருள் கீழே சிதறி கிடக்கும் போது அது எந்த இடத்துல இருந்து கலண்டுச்சு அப்படிங்கிற ஒரு நாலேஜே இல்லாம போயிடுங்க. அதனால டெய்லியும் மிஷினை அவங்க துடைக்கும் போது அடுத்த நாள் அந்த வேலையை செய்யும் போது ரொட்டீனா ஒரு நாளைக்கு அந்த வேலையை செய்யும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு பொருள் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த பொருள் இல்லை அப்படின்னா இவங்களால அதை ஈஸியா பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். மிஷின்ல பேசிக்காவே ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகும்போது அவங்க அதை ஈஸியா அவங்க சூப்பர்வைசர்கிட்டயோ ஓனர்கிட்டயோ சொல்லி அதை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். அல்லது அவங்க அந்த கீழே கிடக்கிற பொருளை எடுத்து எந்த இடத்துல வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும். மிஷினை ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஷின் வந்து அவங்க தயார் பண்ணி கொடுக்கும்போது புதுசா பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருப்பாங்க, தொடச்சு கொடுத்துருப்பாங்க. ஃபேக்டரியில வந்ததுக்கு அப்புறம் அது வந்து அந்த ப்ராப்ளம் ஆன பின்னாடி தான் தெரியும் அந்த பொருள் எங்கேயோ விழுந்திருக்கு, எங்கேருந்து விழுந்திருக்கு என்னங்கிறது தெரியாமையே போகும். அதை சரி பண்ண வரும்போது தான் அவங்க துணி எடுத்து துடைப்பாங்க. இது வந்து ஒரு தவறுதலான ஒரு நடைமுறைங்க. இதை வந்து நீங்க எல்லாருமே ஒரு மெஷின் வச்சிருக்கிறவங்க அதை வந்து கொஞ்சம் மாத்திக்குவாங்க. மெஷினை வந்து தொடங்க. நம்ம தொழில்ல வந்து வருமானம் கம்மியா இருக்கு, இன்னும் ஒரு செட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு 10 ரூபாய் கூலி சேர்ந்து வரும்னு சொல்லி நீங்க அதையே பார்த்துக்கிட்டு மெஷினை துடைக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெஷின்ல நடக்கக்கூடிய தவறுகள் அல்லது ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு என்னங்கிறது ரிப்பேர் என்ன ஆகுது, என்ன உருவாகி இருக்கு, தவறு என்ன உருவாகி இருக்குங்கிறது தெரியாமையே போய் ஒரு 10 ரூபாயில செய்யக்கூடிய பொருள் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாயிலயோ 5000 ரூபாயிலயோ கொண்டு போய் விட்டுரும். அதனால தயவு செஞ்சு அதை எப்பவுமே செய்யாதீங்க.
ஆயில் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு, உங்களுக்கு பாபின் ராடுக்கு, பாபின் பைப்புக்கு, கியர் வீலுங்களுக்கெல்லாம் எப்பவுமே ஆயில் கொடுங்க. அதே மாதிரி நம்ம மெஷினை பொறுத்த வரைக்கும், இந்த கயிறு ஸ்பின்னிங் மெஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கியருங்களுக்கு வந்து, கியருங்களுனாவே பொதுவாக கிரீஸ் தான் வைக்கணும், அப்பதான் வந்து தேய்மானம் குறைவு ஆகும். ஆனா நம்ம இந்த ப்ராசஸ், இந்த நார் யூனிட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து காத்துல இது வந்து பேபி நாரெல்லாம் பறக்கக்கூடியது. நம்ம கிரீஸ் வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு பல்லுகளுக்கு நடுவில் வந்து அந்த கிரீஸ்ல போய் இந்த நாறு உங்களுக்கு அப்பிக்கிட்டு உங்களுக்கு இந்த கியர்ல வந்து உங்களுக்கு விரிவு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ கியர் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து ஆயில் மட்டும் நிறைய கொடுங்க. அல்லது உங்களோட உற்பத்தியாளர் என்ன செய்ய சொல்லியிருக்காரோ அதை மாதிரி செய்யுங்க. எங்களோட மெஷின் கொடுத்துருக்க இடத்துல நாங்க இந்த நாசில்ல இருந்து முன்பகுதி இருக்கிற ஏரியாவுக்கு அனைத்துக்குமே நாங்க வந்து யாரையும் வந்து பேரிங் தவிர மற்ற ஏரியாவுக்கு கிரீஸை வந்து போட வேணாம் தான் சொல்லுவோம். ஆயில் மட்டும் கொடுங்க. ஏற்கனவே நான் முன்னாடி பதிவுல சொல்லியிருந்த மாதிரி பேரிங்களுக்கு வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தயவு செஞ்சு கிரீஸ் அடிங்க. முடியாதவர்கள் 3 மாசத்துக்கு ஒரு முறை கிரீஸ் அடிங்க. ஆயில் வந்து வைக்காதீங்க. மெஷின் சவுண்டு வருது, நாசில் பிளாக்ல இருந்து சவுண்டு வருது, அல்லது நாசில் பிளாக் சூடாகுது அப்படின்னு சொல்லிட்டு நாசில் இந்த நிப்பிள் எல்லாம் கிரீஸ் நிப்பிள் எல்லாம் ஓபன் பண்ணி அதுல வந்து நீங்க டிராப்பா ஆயில் எல்லாம் வைக்க வேண்டாம். ஆயில் வச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு பேரிங்ல வந்து ஷீல்டு இருக்கும். நீங்க பேரிங் வாங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நாசில் பிளாக் வர பேரிங் வந்து 6205 2RSன்னு இருக்கும், அல்லது 6205 டபுள் இசட்னு இருக்கும். அந்த டபுள் இசட்டுங்கிறது வந்து ஸ்டீல்ல வந்து உங்களுக்கு வந்து 2 எண்டும் ஷீல்டு போட்டிருப்பாங்க. 2RSங்கிறது ரப்பர் ஷீல்டு போட்டிருப்பாங்க. 2RSங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, தண்ணிக்குள்ள ஒரு பொருள் ஓடுது, அந்த தண்ணி வந்து அந்த பேரிங்குள்ள போகக்கூடாதுன்னா அந்த ரப்பர் ஷீல்டு போட்டிருப்பாங்க. அந்த ஏரியாவில் 2RS பேரிங் யூஸ் பண்ணுவாங்க. டபுள் செட்டுங்கிறது நம்ம கயிறு மிஷினுக்கு தாராளமா போடலாம். டஸ்ட் உள்ள போகாம இருக்கணும், அதுக்காக தான் வந்து அந்த ஷீல்டுங்க. நீங்க ஆயில் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஷீல்டுக்குள்ள ஆயில் போயிட்டு அந்த ஷீல்டு வந்து உள்ளுக்குள்ள அந்த பால்ரஸ்குள்ள பேரிங்குள்ள பால்ரஸ் இருக்கும், பால்ரஸ்குள்ள வச்சிருப்பாங்க அவங்க. அந்த பேரிங்கை தயார் பண்ணும் போதே உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து கிரீஸ் வச்சிருப்பாங்க. அந்த கிரீஸ் வெளியில வராம இருக்கிறதுக்காக தான் அந்த ஷீல்டு போடுறது. ஸோ நீங்க ஆயில் வைக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ஷீல்டுக்குள்ள இந்த லிக்விடு உள்ளுக்குள்ள போய் அந்த கிரீஸ் கெட்டியா இருக்கிறத, சாலிடா இருக்கிறத உங்களுக்கு லிக்விடா மாத்தி உங்களுக்கு அந்த மைனூட் கேப்ல வந்து உங்களுக்கு கிரீஸை வெளியே தள்ளிடும். ஸோ உள்ளுக்குள்ள நீங்க வைக்கிற அந்த ஆயில் பசை ஒரு அரை மணி நேரத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெறுமனே பால்ரஸ் ஓடி உங்களுக்கு வந்து ஹீட் ஆகி வெடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால வந்து கிரீஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஆயில் வந்து பேரிங்க்கு கொடுக்காதீங்க. வேற இடத்துல எங்கெங்க ஆயில் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அங்க வந்து ஆயில் வைங்க. இது வந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு செய்முறைங்க. ரொம்ப நன்றிங்க சார். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.